சார் செவ்வாய் பகவான் வந்து லக்னத்துக்கு 12ல இருந்தா நம்மளுக்கு வீடு அமையாதா சார்? அந்த மாதிரி எல்லாம் இல்ல மேடம். அந்த மாதிரி கிடையாது. பூமியில அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. 12ல அவரோட சொந்த வீட்டுல அவர் ஆட்சியா இருக்காரு சார். லக்னத்துக்கு மேடம் ஆட்சியா இருந்தா ஓகே மேடம். 12 இருந்தாலும் சொத்து அமையாதுன்னு கிடையாது. இப்ப 4ஆம் அதிபதி அந்த மாதிரி சமயத்துல 4ஆம் அதிபதி நம்ம பார்க்கணும். ஓகே சார். அவர் வந்து 5ஆம் அதிபதியாவும் இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு முன்னோர் சொத்துக்கள் போகுமா போகாதான்னு தெரியல உங்ககிட்ட. போகுமா போகாதுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படிங்கறதா விதிங்க. ஓகே சார். பிரச்சனை இருக்கா அப்படிங்கறதா விதி. ஓகே. அந்த செவ்வாய் வந்து 5, 12க்குள்ளவர் 12ல இருக்காரு. அப்படி எப்படி இருக்கும் சார்? செவ்வாய் 5, 12க்கு எப்படி வரும்? என்ன லக்னம் நீங்க? தனுசு லக்னம். ஓகே. செவ்வாய் வந்து 5, 12 கூட 12லயே இருக்காரா? 12ல இருக்காரு சார். ஓகே ஓகே. இப்ப வீடு வாங்கணுமா? என்னது சொத்து விட்டு போகுமான்னு கேக்குறீங்களா? எதுவுமே அமையல சார் அவங்களுக்கு இன்னும். அதனால அவங்களுக்கு வீடு அமைஞ்சு வருமா இல்ல சொத்து ஏதாவது அமைஞ்சு வருமா? அமையும். கண்டிப்பா அமையும். சொத்து வச்சிருக்காங்களா? இல்ல வேற ஏதாவது உருமாத்தி வச்சிருக்காங்களா? இல்ல சார் எதுவுமே இல்லைங்க. ஓகே ஓகே. வரும் கண்டிப்பா வரும். வாங்கணும்னு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரல சார் அவங்களுக்கு. வந்துரும். ஓகே. வந்துரும் பாத்து.